இந்த பாரச் சுமையிலிருந்து விடுதலையாவது ஒன்றை தேடித்தான் நான் அலைகிறேன். அதுதான் எனக்கு வாழ்வு என்றான் கிறிஸ்டியான். அதற்காக இப்படிப்பட்ட அழிவுகளை நாடலாமா? இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் உன்னால் சகிக்க முடியுமா? உன் சுமையை மிகவும் சுலபமாக இறக்க உனக்கு ஒரு எளிதான வழி நான் கூறுகிறேன். அந்த வழியில் இதை போன்ற அபாயங்கள் எதுவும் கிடையாது. போக போக உடல் நலமும் நண்பர்களும் மன நிம்மதியும் தான் என்று விவரித்தான். ஐயா பெரியவரே, அந்த வழியை எனக்கு சொல்ல மாட்டீரா? தயவு செய்து கூறுமையா என்று கெஞ்ச துவங்கிவிட்டான் கிறிஸ்டியான். நல்லது, சொல்கிறேன் கேள். அதோ சற்று தொலைவில் ஒரு நகரம் இருக்கிறது. நற்செய்கைகள் என்ற அந்த நகரத்தில் நியாய பிரமாணிகன் என்பவர் வசித்து வருகிறார். அவர் அனைத்தையும் அறிந்த மகா ஞானி. உன்னை போல பாரச் சுமையை சுமக்க முடியாமல் புலம்புகிறவர்களுக்கு சுமையை நீக்குவதற்கான வழிகளை கூறுவதில் வல்லவர் அவர். எனக்கு தெரிந்த மட்டும் அநேகர் அவரிடம் சென்று தங்கள் சுமை நீங்கி திரும்பியிருக்கிறார்கள். அது மட்டுமா, பார சுமை தாங்க முடியாமல் புத்தி பேதலித்து போனவர்களையும் திருத்த அவரால் முடியும். அவரண்டை நீ செல்வாயானால் உன் பாரம் உடனடியாக நீங்கிவிடும். நீ அதிக தூரம் செல்லவும் வேண்டியதில்லை. இதோ அவர் வீடு மிக அருகில் இருக்கிறது. நீ போகும் வேளையில் அவர் இல்லாவிட்டாலும் கலங்காதே. அவர் மகன் மரியாதை என்பவனும் கூட உன் பாரச் சுமை அருந்து விழத்தக்க வழியை காட்டுவான். அதன் பிறகு நீ உன் பழைய ஊருக்கு போவதை நான் விரும்பவில்லை. அந்த நற்கிரியைகள் என்ற ஊரிலேயே பல வீடுகள் காலியாக கிடக்கின்றன. குறைந்த வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து உன் மனைவி பிள்ளைகளையும் அங்கே வரவழைத்து குடியேறலாம். அங்கே விலைவாசிகளும் நியாயமானவையே. அங்கேயே வாணிபம் செய்தோ பயிரிட்டோ வாழலாம் என்று ஆசை காட்டினான் உலக ஞானி. இதை கேட்டவுடன் கிறிஸ்டியானின் மனம் மாற துவங்கியது. ஒருவேளை இந்த பெரியவர் கூறுவது உண்மையாக இருந்தால் இதுதானே சரியான வழியாக தெரிகிறது என்று நினைத்த கிறிஸ்டியான், ஐயா, அந்த நியாய பிரமாணிகர் வீட்டுக்கு எப்படி செல்வது என்று கேட்டான். அதோ இருக்கிறதே, அந்த மலைச்சிகரம் தெரிகிறதா என்று சுட்டிக்காட்டி கேட்டான் உலக ஞானி. ஆமையா, தெளிவாக தெரிகிறது என்றான் கிறிஸ்டியான். நீ நேராக அந்த மலையை நோக்கி செல். மலையடிவாரத்தில் காணப்படும் முதல் வீடு நியாய பிரமாணிகர் வீடுதான் என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தான் உலக ஞானி. கிறிஸ்டியான் தனது வழியை விட்டு விலகி நியாய பிரமாணிகரின் வீட்டை நோக்கி நடந்து செல்வதை நான் என் கனவில் கண்டேன். மலையடிவாரத்தை அடைந்த கிறிஸ்டியான் மேலே நோக்கினான். மலைச்சிகரம் மிகவும் சாய்ந்து அவன் மேல் விழுவதைப் போல காணப்பட்டதால் திடுக்கிட்டு பின்வாங்கினான் கிறிஸ்டியான். ஐயோ, நான் ஒழிந்து போவேனோ என்று பயத்தால் புலம்ப துவங்கிவிட்டான். அது மட்டுமின்றி வழியை விட்டு விலகி அவன் மலையடிவாரத்தை அடைந்தவுடன் அவன் முதுகில் இருந்த சுமையின் எடை அதிகமாகி அவனை நசுக்க துவங்கியது. மலையிலிருந்து இடையிடையே அக்கினி ஜுவாலைகளும் புறப்பட்டு வந்தன. எங்கே அது தன்னை பொசுக்கி விடுமோ என்று பயந்தான் கிறிஸ்டியான். அவன் உடல் எங்கும் நடுங்கியது. வேர்வை ஆறாய் பெருகியது. ஐயோ, உலக ஞானியின் பேச்சை கேட்டு இங்கே வந்தது எவ்வளவு புத்தியினம்! அவன் என்னை ஏமாற்றி விட்டானே என்று அங்கலாய்த்தான். நற்செய்தியாளரோடு இரண்டாவது சந்திப்பு அவனுக்கு நிகழ்ந்தது. அப்பொழுது கிறிஸ்டியான் தனக்கு முதலில் வழிகாட்டிய நற்செய்தியாளர் அவனை சந்திக்க அங்கே வருவதை கண்டான். ஏற்கனவே மலை சிகரத்தாலும் நெருப்பினாலும் பயந்து போயிருந்த கிறிஸ்டியான் அவரை கண்டவுடன் வெட்கத்தால் தலைகுனிந்து கொண்டான். அவரது ஆலோசனை கேட்காமல் தவறு செய்து விட்டபடியால் குற்ற உணர்வால் மனம் பதைத்தான் கிறிஸ்டியான். நற்செய்தியாளர் அமைதியாக அவன் அருகே வந்து அவனை ஏறிட்டு பார்த்தார். அவர் முகத்தில் காணப்பட்ட கோபத்தை கண்டு நடுநடுங்கினான் கிறிஸ்டியான். கிறிஸ்டியானே, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று அதட்டினார் அவர். கிறிஸ்டியானோ ஒன்றும் பேச முடியாமல் தலைகுனிந்தபடியே மௌனமாக நின்றான். அழிநகரத்துக்கு வெளியே அழுது கொண்டு திரிபவனாக நான் சந்தித்த அதே கிறிஸ்டியான் தானே நீ என்று மீண்டும் கேட்டார் நற்செய்தியாளர். ஆமையா, நான் தான் அந்த கிறிஸ்டியான் என்றான் பரிதாபமான குரலில். உனக்கு குறுகிய வாசலை பற்றி கூறி அங்கு செல்வதற்கான வழியையும் நான் சுட்டி காட்டவில்லையா என்று கேட்டார் நற்செய்தியாளர். ஆமையா, நீங்கள் தான் அதற்கு வழிகாட்டினீர்கள் என்று ஒத்துக்கொண்டான் கிறிஸ்டியான். பிறகு ஏன் இவ்வளவு சீக்கிரமாக அந்த பாதையை விட்டு வழி விலகு வந்து விட்டாய்? இது வேறு வழி அல்லவா என்று கேட்டார் நற்செய்தியாளர். ஐயா, நான் நம்பிக்கை இழப்பு சேற்றிலிருந்து வெளியேறி நடந்து வந்தபோது ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார். அவர்தான் அதோ முன்னால் தெரியும் ஊரில் ஒரு அறிஞர் இந்த பாரச் சுமை நீங்க உடனடியாக வழி சொல்லுவார் என்று கூறி அனுப்பினார். அவர் பேச்சை கேட்டுத்தான் இந்த வழியே வந்தேன் என்றான் கிறிஸ்டியான். அப்படியா? உனக்கு ஆலோசனை கூறியவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார் நற்செய்தியாளர். அவரை பார்த்தாலே ஒரு பெரியவர் போலத்தான் தோன்றியது. நீண்ட நேரம் என்னோடு வாதாடி என்னை இந்த வழியில் திரும்ப செய்தார். அதனால் தான் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன். இந்த மலைச்சிகரம் என் மீது விழுந்து விடுமோ என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் கிறிஸ்டியான் தழுதழுத்த குரலில்.
அந்த பெரியவன் உன்னிடத்தில் என்ன கேட்டான் என்று தொடர்ந்து கேட்டார் நற்செய்தியாளர். அவர் நிறைய கேள்விகள் கேட்டார். முதலில் நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் இன்ன இடத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு உனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆமாம் என்று கூறிய நான், இந்த பாரச் சுமையை ஒழிக்கும் வரையில் எனக்கு அவர்களை பற்றிய எண்ணமே கிடையாது என்று கூறிவிட்டேன். அப்புறம் வேற ஏதாவது சொன்னானா? மீண்டும் கேட்டார் நற்செய்தியாளர். உன் பார சுமையை சீக்கிரமே எரிந்து போடு என்று ஆலோசனை கூறினார். உடனே நான் அதை தொலைப்பதற்காகத்தான் குறுகிய வாசலை நோக்கி பயணம் செய்கிறேன். அங்கே நான் செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு சொல்லப்படும் என்று கூறினேன். ஆனால் அவரோ இந்த சுமையை நீக்க சமீபமான பாடுகள் இல்லாத ஒரு வழியை காட்டுகிறேன் என்று சொல்லி இந்த பாதையை காட்டினார். இந்த வழியாக சென்றால் ஒரு அறிஞர் வீடு வரும் என்றும் அவர் இந்த சுமையை உடனடியாக நீக்க வழி சொல்வார் என்றும் கூறினார். நானும் அவர் பேச்சை நம்பி இந்த பாதையில் வந்துவிட்டேன். பார சுமையும் போகவில்லை, ஆபத்துக்கள் தான் அதிகமாகிவிட்டன. என்னை காப்பாற்றுங்கள் ஐயா என்று கெஞ்சினான் கிறிஸ்டியான். அப்படியானால் உனக்கேற்ற கடவுளுடைய வார்த்தைகளை கூறுகிறேன் கேள் என்று நற்செய்தியாளர் கூறியவுடன் கிறிஸ்டியான் மரியாதையோடு கை கட்டி நின்றான். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்த நற்செய்தியாளர் தொடர்ந்து, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 10:38 என்ற வசனத்தையும் அவனுக்கு படித்து காட்டினான். நீதான் இந்த வசனங்கள் குறிப்பிடும் மனிதன். அழிவை நாடி போகிறவன் நீதான். ஆண்டவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணவும், சமாதானத்தின் பாதையை விட்டு பின்வாங்கி அழிவு பாதையில் செல்லவும் நீ துவங்கிவிட்டாய் என்று கிறிஸ்டியானை கடிந்துரைத்தார் நற்செய்தியாளர். இந்த சொற்கள் கிறிஸ்டியானின் உள்ளத்தில் இடியை போல தாக்கின. அவன் கண்கள் கலங்கின. உடனடியாக நற்செய்தியாளின் காலில் விழுந்து, ஐயோ, நான் அழியப் போகிறேன், என்னை காப்பாற்றும் என்று கதறினான். நற்செய்தியாளர் அவன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி நிறுத்து, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்று கூறி கிறிஸ்டியானை திடப்படுத்தினார். கிறிஸ்டியான் இன்னும் முழு பயமும் தெளியாத நிலையில் நற்செய்தியாளருக்கு முன்பாக நடுங்கியபடி நிற்பதை கனவில் கண்டேன். கிறிஸ்டியானே, நான் கூறும் உண்மைகளை கவனமாக கேள். உன்னை ஏமாற்றியவன் யார் என்றும் அவன் யாரிடம் உன்னை போக சொன்னான் என்றும் நான் உனக்கு தெளிவாக கூறுகிறேன். உன்னை சந்தித்தவன் தான் உலக ஞானி. பேருக்கேற்றபடி உலகத்தின் ஞான நூல்களை படித்து அவற்றை கை கொள்ளும் வகையில் நற்செய்கைகளில் உள்ள கோயிலுக்கு செல்கிறான். இந்த போதனைகள் சிலுவையை பற்றிய உபதேசத்திற்கு விரோதமாக இருப்பதால் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவையாக உள்ளன. அவன் மாம்ச இச்சையின்படி நடப்பவன். அதனால்தான் நான் சரியான வழியை காட்டினாலும் கூட அவன் அந்த பாதையில் செல்லும் ஆட்கள் வழிவிலகி போகும்படி தூண்டுகிறான். அவனுடைய போதனையில் நீ வெறுத்து ஒதுக்க வேண்டிய 3 காரியங்களை பற்றி இப்போது விளக்கமாக கூறுகிறேன் என்று கூறிய நற்செய்தியாளர் தொடர்ந்து பேசினார். உன்னை வழியை விட்டு திருப்பினது முதல் குற்றம். சிலுவையை பற்றி உனக்குள் வெறுப்பை உண்டாக்க முயன்றது 2வது குற்றம். கடைசி குற்றம் அழிவின் பாதையில் உன்னை வழிநடத்தியதுதான். நீ அவன் பேச்சை கேட்டு உன் வழியை விட்டு திரும்பியது அருவருக்கத்தக்க செயல். ஏனெனில் இது சர்வ ஞானம் உள்ள கடவுளின் ஆலோசனையை அசட்டை செய்துவிட்டு உலகத்தில் உள்ள ஒருவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதைப் போல முட்டாள்தனமான செயல் இது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அந்த குறுகிய வாசலுக்கு போகவே நான் உனக்கு வழிகாட்டினேன். ஏனெனில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த இடுக்கமான வாசலை விட்டும் அதற்கு செல்லும் வழியிலிருந்தும் அந்த பாவி உன்னை விலக்கி அழிவின் பாதையில் உன்னை கொண்டு வந்து விட்டு விட்டான். எனவே உன்னை வழிவிட்டு விலகும்படி திருப்பின அவனும் அவன் போதனையை கேட்டு திசை திருப்பின நீயும் ஆண்டவருக்கு விரோதமானவர்களே. 2வதாக, நீ சிலுவை மீது வெறுப்பு கொள்ளும்படி அவன் செய்ததை நீ வெறுக்க வேண்டும். ஏனெனில் எகிப்தின் பொக்கிஷங்களை விட நாம் சிலுவையே நாட வேண்டும். மட்டுமின்றி
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். யோவான் 1:25. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். லூக்கா 14:26 என்று ஆண்டவரே கூறியிருக்கிறார். அதனால் கிறிஸ்டியானே, சத்தியமான ஆண்டவரின் வழி தவறானது என்று கூறி அந்த வழியிலே அழிவும் மோசங்களும் உண்டென்று ஒருவன் கூறினால் அவன் காட்டும் வேறு வழியில் நீ நித்திய ஜீவனை கண்டடையவே முடியாது. இந்த போதனையையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக, அவன் மரணக்கேதுவான வழியில் உன்னை வழிநடத்தியதற்காக நீ அவனை வெறுக்க வேண்டும். அவன் உன்னை யாரிடம் போய் ஆலோசனை கேட்க சொன்னான் தெரியுமா? அவன்தான் இப்போது இருக்கிற அடிமை பெண்ணின் மகனாகிய நியாய பிரமாணிகன் என்பவன். அவனே தன் பிள்ளைகளோடு கூட அடிமை தலையில் இருக்கிறான். எங்கே உன்மேல் விழுந்து விடுமோ என்று நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த மலை உள் அர்த்தத்தின்படி சீனாய் மலையை குறிக்கிறது. அடிமை தலையில் தானே கட்டுண்டவர்கள் உன்னை விடுதலையாக்க முடியுமா என்று நீ எண்ணிப்பார். அந்த நியாய பிரமாணிகனால் நிச்சயமாக உன் சுமையை அகற்றவே முடியாது. உலகம் உண்டானது முதல் அவன் இதுவரை ஒருவனையும் காப்பாற்றியதும் இல்லை, இனி காப்பாற்றப் போவதும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆகிவிட முடியாது. ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி நடப்பதால் நமது பாரச் சுமை நம்மை விட்டு நீங்கி போவதும் இல்லை. உனக்கு இந்த வழியை காட்டிய உலக ஞானி உன் எதிரி. நியாய பிரமாணிகனோ ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் மகன் மரியாதையோ நடிப்பதில் மன்னன், ஆனால் சரியான மாய்மாலக்காரன். இவர்கள் ஒருவராலும் உனக்கு உதவி கிடைக்கப் போவதில்லை. நான் சொல்வதை நம்பு. இந்த வெட்டி பயல்களால் உனக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை. மீட்பின் பாதையில் சென்ற உன்னை ஏமாற்றி வழிவிலக செய்யவே அவன் முயன்றான் என்று தெளிவாக விளக்கி கூறிய நற்செய்தியாளர் தான் கூறியது அனைத்தும் உண்மை என்பதற்காக ஆதாரமாக பலவித வேத வசனங்களை வாசித்து காட்டினார். அப்போது அந்த மலையின் அடிவாரத்திலிருந்து குபீர் என்ற அக்கினி புறப்பட்டது. பலத்த வெடியோசையும் கேட்டது. இதை கண்ட கிறிஸ்டியான் பயந்து நடுநடுங்கி நின்றான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. கலாத்தியர் 3:10 என்ற வார்த்தைகள் மிகவும் தெளிவாக கேட்டன. இதை கேட்ட கிறிஸ்டியான், ஐயோ, இனி எனக்கு வாழ்வு ஏது? மரணம்தான் எனக்கு தண்டனை என்று புலம்பியபடி தாரை தாரையாக கண்ணீர் சொரிய கதறி அழுதான். உலக ஞானியின் பேச்சை கேட்ட என்னை போன்ற முட்டாள் உண்டோ என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். உலக ஞானியின் ஆலோசனை தனது மாம்ச இச்சைக்கு ஏற்ற வகையில் இருந்ததால் தானே அவன் பேச்சை கேட்டு பாதை மாற நேர்ந்து விட்டது என்று மனம் பதைத்தான். பிறகு மிகவும் தாழ்மையோடு நற்செய்தியாளரிடம் வேண்டுதல் செய்தான். ஐயா, கருணையுடையவரே, எனக்கு இன்னும் வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை உண்டா? நான் மறுபடியும் குறுகிய வாசலை நோக்கி பயணம் செய்யலாமா? அப்படி ஒருவேளை நான் அங்கே போய் சேர்ந்தாலும் வழி விலகினதின் காரணமாக எனக்கு இடமில்லை என்று கூறிவிடுவார்களோ? அந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு நடந்ததற்காக நான் முழு மனதோடு வருத்தப்படுகிறேன். பரம ஆண்டவர் என் தவறுகளை மன்னிப்பாரா? கூறுமையா என்று நற்செய்தியாளரிடம் கெஞ்சினான் கிறிஸ்டியான். நீ செய்தது மாபெரும் தவறுதான். ஒரு தப்பல்ல, 2 பாவங்களை நீ செய்திருக்கிறாய். ஒன்று, விதிக்கப்பட்ட வழியிலிருந்து விலகினாய். 2வது, விலக்கப்பட்ட வழியில் கால் வைத்தாய். ஆனாலும் வாசல் அருகில் உள்ள மனிதர் உன்னை ஏற்றுக்கொள்வார், ஏனெனில் அவர் மனிதர் மேல் பிரியமானவர். நீயோ மீண்டும் செல்லும் வழியில் வழி விலக விடாதபடி, கவனம் சிதறி விடாதபடி நேராக செல். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். சங்கீதம் 12:2 என்றார் நற்செய்தியாளர். அதன் பின்னர் அவர் கிறிஸ்டியானை முத்தமிட்டு கடவுள் உன் பயணத்தை வாய்க்க செய்வாராக என்று ஆசீர்வதித்து புன்சிரிப்புடன் அவனை வழி அனுப்பி வைத்தார்.